இந்த மாதிரி வந்து பேரப்பட்ட வால் நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னாக்கா மொட்டை மாடியில் அது ஒரு சேஃப்டி பர்பஸுக்காண்டி வைக்கிறோம். இந்த ஆர்சிசி ரூஃப் மேலே இந்த வைக்கிற அந்த பேரப்பட்ட வால் வந்து பாதுகாப்பு அம்சம் கருதி தான் நம்ம செய்கிறோம். இருந்தாலும் ஆர்சிசி ரூஃபுக்கும் இந்த கைப்பிடி செவருக்குமான பாண்டிங் எந்த அளவுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக யாருமே தடிக்கு விழுந்த போகிறது கிடையாது. பட் என்ன காரணம் அப்படின்னாக்க, நாளைக்கு ஒரு மழைநீர் கசிவு இந்த மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னாக்க, இந்த பேரப்பட்டவாலும் ஆர்சிசி ரூஃபும் சரியான புடிமானம் இல்லாத பட்சத்தில் அது மூலமா நீர்க்கசிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூச்சி பூசும் போது உள்பக்கத்துல ஒரு 9 இன்ச்சுக்கு பாட்டம்லேருந்து ஒரு 3/4 அடியிலேருந்து 1 அடிக்கு வந்து நம்ம பூசாம ஜஸ்ட் விட்டுட்டு வாட்டர் ப்ரூஃப் கோட் பண்ணி தண்ணி நிறுத்தி பார்த்து நீர்க்கசிவு இல்லைங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்திட்டு கூல் ரூஃப் டைல்ஸை பதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபைனலாக டச்சப் ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். இந்த பில்டிங் அடுத்த ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு இருக்கிற வரைக்குமே நீர்க்கசிவு மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளால நம்மளோட வீட்டை பாதுகாக்க முடியும்.